ரொம்ப ரொம்ப ரேரான கீரை வகைகள். அதுவும் நம்ம வீட்டு தோட்டத்தில விளைஞ்சது பார்க்குறீங்களாங்க. ஸோ நம்ம சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்கிரவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கிராமத்து வீடு ஸ்டைல்ல தான் இருக்கும். இந்த கீரை எல்லாமே அத்தை ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு காமிக்கிறது இது வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. ரொம்பவுமே வந்து ரேர் இது கடைகள்ல வந்து கிடைக்காதது. அவ்வளோ சீக்கிரத்தில கிடைக்காது. இது வந்து மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் நாங்க வந்து தோசை மாவுல அரைச்சு ஊத்தி செய்வோங்க. அடுத்து காமிக்கிறது வந்து மணத்தக்காளி கீரை. இது வந்து உங்களுக்கு கீரை கடைங்கள்லே கிடைக்கும். இது வயித்து புண்ண வந்து ஆத்துறதுக்காக இந்த கீரை சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருக்குங்க. அடுத்து பார்க்க போறது தான் வந்து மூக்கற்றை கீரைன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில வீடுகள்ல விளைஞ்சு வராது. ஏதோ எங்க லக்கு இது வர்றது. நாங்களுமே சீக்ரெட்டா தான் வளர்த்துட்டு இருக்கோம். நீங்களும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்த கீரையோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது வந்து கரைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா வெளில வருமா இது சாப்பிட சாப்பிட. அடுத்து வந்து பெரண்டை. இது நரம்புக்கு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா வந்து கார்டன் வந்து கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்துட்டு இருக்காங்க போல. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. தேங்க் யூ ஆல்.